சமோசாவை நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போட கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ள மசாலாவோட. வணக்கம், மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறேன். அது நீங்கள் எண்ணெயில் பொரிக்க வேணாம், சும்மா லேசாக எண்ணெயை போட்டு பனியார் குழியிலே சுட்டு எடுத்துடலாம். இது லேட்டஸ்ட்டு சமோசான்னு வச்சுக்கோங்க. அது எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த சமோசா செய்கிறதுக்கு 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கேன். அதுக்கு 1/4 கப் ரவை, அது பிணையிறதுக்கு 1 ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணையணும். அப்புறம் அதுக்கு ஒரு மசாலா செய்யணும். அது நார்த் சைடு செய்வாங்க, அந்த மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு இஞ்சியும் 1 பச்சை மிளகாயும் 1 துண்டு இஞ்சியும் நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 100 பட்டாணி, பச்சை பட்டாணி, அதையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையான அளவு கொரியண்டர் லீஃபு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள். இப்போ இந்த 2 கப்பு கோதுமை மாவும் 1/4 கப்பு ரவை, இது ரெண்டையும் இந்த பவுலில் போட்டு பட்டர் போட்டு கலந்துக்குருவோம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். கோதுமையும் ரவையும் சேர்த்து அந்த பட்டர் சேர்த்து தேவையான உப்பு போட்டாச்சு. இந்த மாவில் அந்த பட்டர் படிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இதை நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டோம். இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ரவை சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரவை, பட்டரு, கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து பிணைஞ்சாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். தொட்டு அமுகுனா லேசாக அமுகிற மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இதை மூடி வச்சுருவோம், 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். மல்லி, ஜீரகம், சோம்பு, இது பூரா நல்லா ட்ரையாக நுணுக்கிக்கிடுவோம். வறுக்க வேண்டியதில் பச்சையாகவே நுணுக்கிக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாயை வச்சுக்கிடுவோம். இந்த பொடி இந்த மாதிரி சொரச்சொரன்னு தான் இருக்கணும். மல்லி, ஜீரகம், சோம்பு, இது 3. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. இந்த நுணுக்கி வச்ச மசாலாவை எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த நுணுக்கி வச்ச மசாலாலாம் பொரிஞ்சு வருது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், அப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் வறுத்து வச்சுருந்தோம், நுணுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்குருவோம். இதையும் நல்லா கலந்துட்டு இது பச்சை வாசனை போன உடனேயும் மசிச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்க்கணும். சிம் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு அப்படியே அதில் மசிச்சு விட்டுக்குருவோம். இந்த மசிச்ச உருளைக்கிழங்கோட மசிச்ச பட்டாணியும் சேர்த்துக்கிடுவோம். மசாலாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து கொடுத்துக்குறோம். இந்த உருளைக்கிழங்கும் மசிச்ச பட்டாணியும் சேர்த்து நல்லா ஒன்றா வந்துடுச்சு. இப்படி நல்லா கெட்டியாக வந்ததும் இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். இனி இதை இறக்கி வச்சு ஆற வச்சு குட்டி குட்டியாக பால்ஸாக ஊற்றிக்கிடுவோம். இந்த மாவை பிணைஞ்ச மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கிடுவோம். எவ்வளவு தகடாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தகடாக திரட்டிக்கிறணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்திட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மசாலாக்களை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணியிருக்க இந்த சப்பாத்தி மாவில் இதை உள்ளே வச்சு இப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு அப்படியே லேசாக திருகிட்டு எக்ஸ்ட்ராஸாக இருந்தால் எடுத்துகிட்டு அப்படியே அதை உருட்டிக்கிறணும்.
இந்த மாதிரி உருட்டியாக உருட்டிக்கணும். இப்போ இதெல்லாம் உருட்டி வச்சுட்டோம். மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து இந்த பனியார கடையில் போட்டு பொரிச்சுக்கிற போகிறோம். இதுக்கு தேவையான அளவு அரை குலுக்கி கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை ஒன்றா அதை குழியில் இறக்கிக்கிடுவோம். இதை வந்து அப்படியே முன்னும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே அந்த மசாலாவோட உங்களுக்கு எண்ணெயே குடிக்காத கம்மியாக எண்ணெய் ஊற்றி நிறையா சமோசா பொரிச்சு எடுத்துடலாம். முன்னும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் இதை எடுத்துடலாம். எண்ணெயே குடிக்காத சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுண்டு இப்போ இந்த சுவையான குட்டி சமோசாவை என் மருமகன் வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இப்போ சாஸோட சமோசா இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, எந்த கடையிலையும் சாப்பிட்டதில்ல. இந்த மாதிரி சமோசாவில் உள்ள இருக்க அந்த ரெசிபி இருக்க கிரேவி வந்து நார்த்து சைடில் இருக்க மசாலா அவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி சமோசாவை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதவே திரும்ப கேட்பாங்க. அதுவும் இந்த சாஸோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல். இந்த எண்ணெயே குடிக்காத ஹெல்த்தியான சமோசாவை நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம்.